எல்லாருக்கும் தெரியும் எப்படி ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு மெயின் ஃபேக்டர் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்லன்னு. ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் கார்டியோவாஸ்குலர் ஒரு சிம்டம்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸோட சிம்டம்ஸும் ரெண்டுமே சிமிலர் தான். ஸோ ஆங்ஸைட்டி அட்டாக், பேனிக் அட்டாக் இதெல்லாமே வந்துட்டு ஒரு மேஜர் ரீசன் டு டெவலப் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இன் தி ஃபியூச்சர். ஏன்னா டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில் இருக்கும்போது we can develop the risk factors like ஹைப்பர்டென்ஷன், கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ் இதெல்லாமே வரக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ப்ரொலாங்டு லாங் டேர்மாக இருக்கும்போது அதை ஒழுங்காக அட்ரெஸ் பண்ணாமல் அதனால் வரக்கூடிய தூக்க தொந்தரவுகள், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் ஆகிறது, சோஷியல் கனெக்டட்னஸ் இல்லாதது, மொபைல் அடிக்ஷன் இருக்கிறது, டிப்ரெஷனுக்குள்ளே போகிறது, ஆங்ஸைட்டி டிஸார்டர் டெவலப் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு ஒன் ஆஃப் த பார்ட் டு டெவலப் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். ஸோ சின்ன வயசுலேருந்தே எல்லாருக்குமே ப்ராப்பராக ஒரு லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்.